Hi students, welcome to my channel Learn with Subhas. Already நம்ம மோஷன்னா என்ன, அதை எப்படி மூவ் ஆகுது, எப்படி ரெஸ்ட்டில் இருக்குது, அதோட பலவிதமான டைப்ஸ், மெக்கானிக்ஸ்னா என்ன, ஸ்டாட்டிக்னா என்ன, டைனாமிக்ஸ்னா என்ன, அந்த டைனாமிக்ஸில் ரெண்டு வகை, கைனமேட்டிக்ஸ்னா என்ன, கைனெட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பார்க்கலன்னா இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வீடியோவில் இருக்குது, போயிட்டு ஸ்லோவாக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இது இன்னும் மோர் அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு புரியும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 1.1, தட் இஸ் ஃபோர்ஸ் அண்டு மோஷன். ஃபோர்ஸ்னா என்ன, மோஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க. நேம் இட் அஸ் ஃபோர்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிட்டோம். இங்கே சில சயின்டிஸ்ட் ஃபோர்ஸ்னா என்ன, மோஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பர்செப்டிவில், தட் இஸ் அவங்களுடைய நோக்கத்தில் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டல்ன்ற ஒரு கிரீக் பிசோலாஃபர் அண்ட் சயின்டிஸ்ட், ஒரு சயின்டிஸ்ட் மற்றும் கிரீக் பிலோசாஃபர், இவர் என்ன சொல்கிறாருன்னா, a natural state of earthy bodies is rest. இயற்கையாகவே, ஓகே, பாடிஸ்னால் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், திங்ஸ். இயற்கையாகவே எந்த ஒரு பொருளுமே இந்த பூமியில் ரெஸ்ட்டில் தான் இருக்குது, தட் இஸ் எதுவுமே ஆகாமல் அப்படி தான் இருக்குது. He started then moving body naturally comes to rest without any external influences to the force. ஓகேங்களா? say it as உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள், அதே நான் எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்கிறேன். பால், ஒரு பால் எடுத்துக்கிறீங்க, அந்த பால் ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகுது. ஓகே, அது ஒரு கட்டத்துக்கு மேலே, எப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பால் அங்கே நின்றுல, நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நின்றுல, அந்த மோஷனை தான் அட்டெம்ப்ட் நேச்சுரல் மோஷன் ஆர் ஃபோர்ஸ் இண்டிபெண்ட். அங்கே ஃபோர்ஸ் தேவைப்படலை. ஓகேங்களா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? சரி இல்லைங்க, உங்களுக்கு சிம்பிளாக நான் ஸ்கெட்ச் மூலிமா சொன்னவங்களுக்கு புரியும். ஒரு பால் எடுத்துக்கிறீங்க, அந்த பால் மூவ் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்குது. மூவ் ஆகிட்டு போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பால் நின்றுரும் தானே. நீங்கள் எதுவுமே ஃபோர்ஸ்லாம் கொடுத்து அதை நிப்பாட்ட தேவையில்லை. இங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து நிப்பாட்ட தேவையில்ல, எதுவுமே சொல்லாத, சாரி, எதுவுமே அங்கே கொடுக்காத, ஃபோர்ஸ் கொடுக்காத, அந்த பால் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் நின்றும். அப்படி நிற்கிற அந்த ஸ்டேட்டு பேர் தான் நேச்சுரல் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் மோஷன் அப்படின்வாங்க. ஆர் இன்னொரு பேர் அதுக்கு என்ன சொல்லணும்னா ஃபோர்ஸ் இண்டிபெண்ட். அங்கே வந்து ஃபோர்ஸ் தேவைப்படலை, நாட் டிபெண்ட், அங்கே வந்து ஃபோர்ஸ் இண்டிபெண்ட். ஓகே, வந்து ஃபோர்ஸ் தேவைப்படலை. இப்படி இருக்கிறத தான் நம்ம நேச்சுரல் மோஷன் ஆர் ஃபோர்ஸ் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொன்று ப்ரொப்போஸ் பண்ணிக்கிறார். என்னன்னா, he proposed that a force is needed to make the bodies to move from the natural state and behave contrary to their own natural state called as violent motion ஆர் ஃபோர்ஸ் டிபெண்ட் அப்படின்றது. அதே எக்ஸாம்பிள், ஒரு பாலை எடுத்துக்கிறீங்க, அந்த பால் நேச்சுரல் ஸ்டேட்டை கொண்டு வரத்துக்காக நீங்கள் ஒரு இப்போ தான் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை நிப்பாட்டுறீங்க. ஓகேங்களா? அந்த பாலை அப்படி நிப்பாட்டுறீங்களே, அப்படி நிப்பாட்டுறது மோஷனை, இந்த ஒரு பால் மோஷனில் இருக்கிற பாலை நிப்பாட்டுறது பேர் வயலட் மோஷன் ஆர் ஃபோர்ஸ் டிபெண்ட். இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் அந்த பாலை நிப்பாட்டுறீங்க. ஓகேங்களா? இதான் ஃபோர்ஸ் டிபெண்ட் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இப்போ வெயிட் பண்ணுங்கள், எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். வெயிட் பண்ணுங்கள், முடிச்சிடுறேன். ஓகே, இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். ரெண்டு டாபிக் இருந்தாரா? அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டல் என்ன சொல்கிறாரு, ஒரு பாடி நேச்சுரலாக அதோட ரெஸ்ட்டுக்கு வந்தால் ஃபோர்ஸ் தேவைப்படாத, அதை வந்து நேச்சுரல் மோஷன் ஆர் ஃபோர்ஸ் இண்டிபெண்ட், அங்கே ஃபோர்ஸு தேவையில்லை. அதே அந்த நேச்சுரல் ஸ்டேட்டை கொண்டு வரதுக்காக உங்களோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா, ஆர் ஃபோர்ஸ் நத்திங் பட், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லேயே, புஷ் ஆர் புல் தேவைப்பட்டு அதை நிறுத்தினீங்கன்னா அது வந்து வயலட் மோஷன் ஆர் ஃபோர்ஸ் டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக இவர் இன்னொரு கான்செப்டையும் சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, when two different mass bodies are dropped from the height, the heavier body falls faster than lighter one. கரெக்ட் தானே? உங்களுக்கே தெரியல, இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஓகேங்களா? என்ன சொல்ல வராங்கன்னா, say it as, வெயிட் பண்ணுங்கள், ரெண்டு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நார்மலான வெயிட்லெஸ் பால் இல்லை பிளாஸ்டிக் பால் வச்சுக்கிறீங்க, இன்னொன்று ஒரு வெயிட்டோட பால், ஸ்டெம்பர் பால், சேவ் எனி திங், இந்த ஒரு பால் ஒன்று கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை விட இந்த பாலை விட, இந்த பால் 1 விட இந்த பால் 2 வெயிட் அதிகமாகுது. அப்படின்னா எந்த பால் ஃபஸ்ட்டு வேயும்? கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணிங்க. எந்த பால் ஃபஸ்ட்டு வேயும்? வெயிட் ஆகிற பால் தானே வேயும். நம்மளுக்கு லாஜிக் தெரியல, அதுதான் இவர் அப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. என்னென்னா,
2 different mass bodies are dropped from the ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணுறோன்னா the heavier body தான் ஃபாஸ்டராக இருக்கும் லைட்டர் ஒன்றை விட அப்படின்னு சொல்லிட்டு இவர் ப்ரொப்போஸ் பண்ணிட்டார். இப்போதைக்கு இந்த கலீலியோன்னு சொல்கிறேன், அரிஸ்டாட்டல் ஒரு 3 விஷயத்த சொல்லிட்டார். என்னென்ன விஷயம்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிடலாமா? வெயிட் பண்ணுங்கள், எரேஸ் பண்ணியாரு. 3 விஷயத்த சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு, ஒரு பாடி ரெஸ்ட்டுக்கு நேச்சுரலாக ரெஸ்ட் வரத்துக்கு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாத ரெஸ்ட்டில் வந்ததுன்னா அது வந்து ஃபோர்ஸ் இண்டிபெண்ட் சொல்லலாம், இல்லை நேச்சுரல் மோஷன் சொல்லலாம். அதே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அதே பாலே எடுத்து அது ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் நிப்பாட்டிங்கன்னா அது வந்து ஃபோர்ஸ் டிபெண்ட், அங்கே வந்து வயலட் மோஷன் சொல்லலாம். அது இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா 2 டிஃப்ரெண்ட் பாடிஸை ட்ராப் பண்ணுறீங்க ஹைட்டில் இருந்தேன்னா வெயிட்டாக இருக்கிற ஒரு பொருள் தான் கீழே ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இன்னொரு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறேன்னா கலீலியோ அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் அண்ட் மோஷனை பற்றி அதோட ஃபோர்ஸ் மோஷன் அண்ட் இன்னர்சி ஆஃப் பாடிஸை பற்றி ஒரு 4 விதமாக சொல்லிது. சிம்பிளாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய விஷயமே இல்லை. உங்களுக்கு எனிதிங் எந்த ஒரு டாபிக் கன்ஃபியூஸ் ஆனாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் டக்குன்னு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? The natural state of all earthy bodies is either a state of rest or the state of uniform motion. இங்கே ஒரு நியூ வேர்ட் ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம். இது நம்ம யூனிஃபார்ம் படிக்கவே இல்லை, யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறார். அக்கார்டிங் டு கலீலியோன்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு நேச்சுரலாகவே இந்த இடத்துல ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருக்கலாம், அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். அது என்ன சார் யூனிஃபார்ம் மோஷன்னா என்னன்னு தெரியும், நீங்கள் சொல்லிட்டீங்க மூவிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க, தமிழ் அர்த்தம் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. எப்போ கேட்டாலும் ஞாபகம் வரணும். ஓகேங்களா? ஒரு வாட்டி சொல்லி பாருங்கள். அது என்ன சார் யூனிஃபார்ம் மோஷன் நத்திங் பட் ஒரு பஸ்ஸுன்னு வச்சுங்களேன். சைட்டஸ் இது பஸ் மாதிரி இருக்காது, நான் ஸ்கெட்சில் போடவே அப்படி இருக்கு. ஒரு பஸ்ஸு, இது ஒரு டைம்னு வச்சுங்களேன், இது ஒரு டைம் டிஸ்டன்ஸ், இங்கே இது டைம் 1ன்னு வச்சுங்க, இது டைம் 2ன்னு வச்சுங்க. ஓகேங்களா? ஒரு பஸ்ஸு, இது ஒரு இந்த டைம், இது ஒரு டைமுங்களா, இங்கேருந்து இங்கே வர இந்த டைமுக்கு வர ஒரே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 கிலோமீட்டர். ஓகேங்களா? 50 கிலோமீட்டர் ரீச் ஆகுதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் வந்து நான் ஒரு 1 hour. ஓகேங்களா? அதே டைம் 1 hour. ஓகேங்களா? இது வந்து ஒரு 50 கிலோமீட்டர். இப்போ உங்களுக்கு யூனிஃபார்ம் மோஷனாக ஈஸியாக முடியும் பாருங்கள். ஒரு பஸ்ஸு ஒரு மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் வருதுன்னா அடுத்து 1 மணி நேரத்தில் அதே மாதிரி 50 கிலோமீட்டர் யூனிஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? யூனிஃபார்ம். ஓகேங்களா? அங்கே வந்து யூனிஃபார்மாக, தட் இஸ் ஈக்குவல் டைம் இன்டர்வல் அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, ஒரே ஸ்பீடில் தான் போகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் போகுதுன்னா அடுத்த 1 மணி நேரத்துக்கு அந்த பஸ் இன்னொரு 50 கிலோமீட்டர் தான் போகுமே தவிர ஒன்று அதிகமாகவும் இல்லை ஸ்லோவாக போகுது. இதான் வந்து அவங்க யூனிஃபார்ம் மோஷன். அக்கார்டிங் டு கலீலியோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்கலாம், இல்லை ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அப்படியே இருக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா எ பாடி வெயிட் பண்ணுங்கள், ரெஃப் பண்ணிடுறேன், எல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் நடுவில். இது எரேஸ் பண்ணிவிட்டு ஒரு டாபிக் சொல்லும் போது ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன் உங்களுக்கு. இட்